முடி கத்துறேன். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, தாலா ஷேகா தாலாவா, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, சத்தி சொல்லுமா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. நீர் வாரும் தகப்பனே, நீர் செயல்படும், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க பண்ணக்கூடிய கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்கள் புறப்பட்டு வரட்டும். எங்கள் தேசம் பால்கடிப்பில் இருக்கிறது, எங்கள் தேசம் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, விக்கிரக ஆராதனைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் அடிமையாய் இருக்கிறதே தகப்பனே.
இறங்கி வா, அற்புதம் செய்யும். எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஊற்றப்படட்டும். ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய புதிய அபிஷேகம், கர்த்தருடைய அளவில்லாத கடைசி கால அபிஷேகம், எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரீகா தாடா கா தாடாபா லிகாபா டூதாடாபா டகா தூடாபா டகா தாடாபா டகா தூடாமாலா ஷகா டகா தாடாபா. ஜெபிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய ஜப கட்டுகளை உடையும் உடையும் உடையும். ரமாத்து ராஷா தூரி கேலி பாலாபா டகதடபா. மாம்சத்தோடு போராடுகிறது இல்ல மகனே, ஆவியில் யுத்தம் பண்ணுகிறது இருக்கு. பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் சார்ந்து வாழும்படியாக கர்த்தர் இதோ உன்னை அழைக்கிறார். ராத்து ரேஷே கபலபா ரௌத்தா ராஷா தௌரி மேஷே கதுரபலகதடகதலபடகதலபா. எழுப்புதல் எங்கள் மூச்சாய் மாறட்டும். எழுப்புதல் எங்கள் பேச்சாய் மாறட்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சையாய் மாறட்டும். ருமாலா ஷிகமானா தூரமா டராதடகதடகதலபா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஜப அபிஷேகம் ஜெபித்து ஜெபித்து கட்டுகளை உடைக்கக்கூடிய கிருபைகள் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். கட்டுகள் உடையட்டும். சகல தடைகள் உடைவதாக, சகல தடைகள் உடைவதாக, இருளின் அதிகாரங்கள் எரிவதாக இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமையெல்லாம் தருகிறது. ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. Thanks for joining. கரெக்டா 9:30க்கு முன்னாடியே, which means 9:25க்கே நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா it will be helpful for you and also for me. நீங்க கரெக்டா அது செட்டில் ஆகி அந்த தொடக்க ஜபத்துல நீங்க கலந்து கொள்ளணும். அப்படி கொள்ளும்போது உங்களுக்குள்ள அந்த அந்த சிந்தனையில இருக்க கட்டுகள்லாம் உடைஞ்சு நீங்க கரெக்டா கர்த்தர் உங்கள் இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பார் இல்லையா? அப்பொழுது கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படும் போது அதை ஈஸியா உங்களால ரிசீவ் பண்ண முடியும். முடிவு ஜபத்துல நீங்க பாதியிலே போகாம அந்த முடிவு ஜபத்துல நீங்க என்னோடு கூட சேர்ந்து வாய்களை விரிவா திறந்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த அனாயிண்டிங் அப்படியே கடந்து வரும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய புதிய அபிஷேகத்தை ஊத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாய் மாற்றுவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சோ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களா, அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க விட்டு விலகாதபடிக்கு அதை பற்றி கொண்டு அந்த அபிஷேகத்துல வளரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, நேத்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் இந்த எழுப்புதலை ஆவியானவர் மூலமாக தேசத்திலேயோ குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அவர் ஊற்றுகிறார். அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அதை செயல்படுத்துகிறார். கர்த்தர் அந்த ஆவியானவரை ஊற்றும் போது அந்த அபிஷேகம் வெளிப்படுகிறது இல்லையா? பேதுரு எழும்பி பிரசங்கிக்கும் போது இந்த எழுப்புதல் நேரத்துல கரெக்டா அந்த எழுப்புதல் நடக்கும் இல்லையா? அந்த எழுப்புதலின் நேரத்துல கரெக்டா அந்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு 120 பேர் மேல் வீட்டு அறையில அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் ஜனங்கள்லாம் கூடி எருசலேம்ல நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பேதுரு எழும்பி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறதை பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிற ஒரு காரியம், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அதனுடைய சாராம்சம் தான் இது. அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இது. இததான் நீங்க பாக்குறீங்க. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊத்துவேன் அப்படின்னு யோவேல் தீர்க்கதரிசி மூலமா தீர்க்கதரிசனம் சொன்னாரு. அதுதான் இது. பாருங்க, பேதுரு எழுத படிக்க தெரியாது இல்லையா? பேதுருக்கு நியாயப்பிரமாணமே கொஞ்சம் கஷ்டம்தான். இயேசு சொன்ன வார்த்தைகளே அடிக்கடி அவர் மறந்துருப்பாரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் முழு பைபிளையும் மனப்பாடம் பண்ணி இருக்கிறது ரொம்ப ஏன்னா பைபிள்லாம் அவங்க கையில கிடையாது. அப்போஸ்தலருடைய கைகள்ல ஒரு ஜபா ஆலயத்துல போய் ஜபா ஆலய தலைவன் கிட்ட கேட்டு ஒரு நியாயப்பிரமாண சுருளையோ ஏசாயா தீர்க்கதரிசனி புத்தக சுருளையோ திறந்து வாசிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தின் சுருளை வாங்கி படித்து அந்த சுருளை ஸ்க்ரால் அதை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ பேதுரு கையில என்ன இல்ல, பைபிள் நம்ம மாதிரி ஜெராக்ஸ் காப்பி எதுவும் கிடையாது, ஸ்க்ரால் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேதுரு போய் பைபிள் படிக்கணும்னாலும் ஜபாலயத்துக்கு போய் தான் பைபிள் படிக்கணும். அதனாலதான் நல்லா கவனிங்க,
அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல ஜப வேலையாகிய 1ஆம் மணி வேலையில அவர்கள் 1ஆம் மணி வேலையா என்ன வேலை 9ஆம் மணி வேலை நினைக்கிறேன். ஜப வேலையாகி அந்த வேலையில அவர்கள் ஜப ஆலயத்துக்கு போனாங்கன்னு இருக்கு. ஏன் ஜபம் தானே, இவங்க பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பேதுரு யாக்கோபு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஏன் வீட்டிலேயே உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டியதானே? அவர்கள் போனதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, பைபிள் ஜபாலயத்துலதான் இருந்துச்சு. அல்லேலூயா. நீ பாருங்க, இவ்வளவு பெரிய கிருபை நம்ம கையிலேயே பைபிளை கொடுக்குறாரு. அதுல எவ்வளவு காப்பி வேணாலும் இலவசமா நிறைய பேர் பைபிள் கொடுக்குறாங்க. இந்த பைபிளை வாங்கிக்கலாம் இல்லையா? பைபிளை வாங்கி அதை வீட்டுல நல்லா அட்டை போட்டு அதுக்கு அண்டர்லைன் மார்க்கிங்லாம் நம்ம பண்றோம். படிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆதி திருச்சபையில பைபிள்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இருக்கு, பட் எப்படி இருக்கும்னா நியாயப்பிரமாணம் தோரான்னு இருக்கும், தீர்க்கதரிசன புத்தகம் இருக்கும், சங்கீதம் தனியா இருக்கும் இல்லையா? இந்த காஸ்பிள் கூட கிடையாது அவங்களுக்கு இல்லையா? அவர்கள் தான் அப்புறமா தான் எழுதுனாங்க, ஆவியானவருடைய ஏவுதல் படி எழுதுறாங்க. கரெக்டா? இப்ப அவர் எழும்பி கரெக்டா தீர்க்க தரிசனமா யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து கோட் பண்றாரு. அந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படியே கோட் பண்றாரு. என்ன மாதிரி ஒரு ஆவியானுடைய செயல்பாடு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அல்லேலூயா. எழுப்புதலின் நாட்கள்ல வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், ஞான எழுப்புதல் நம்ம படிச்சோம்ல, அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் டு பிரீச் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின் எழுப்புதல், கர்த்தருடைய வசன எழுப்புதல் அது நடக்கும். அல்லேலூயா. பேதுரு எழும்பி யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை அப்படியே கோட் பண்றாரு. இவருக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இவர் கையில பைபிளும் கிடையாது, பார்த்து வாசிச்சிருப்பாரு, பைபிளும் கிடையாது. அல்லேலூயா. ஆவியானவரே பேதுரு வாயிலிருந்து பேசுறார். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து வாயிலிருந்து பேசுறான் சொல்றேன், இருதயத்திலிருந்து பேசுறான். அல்லேலூயா. ஆமென். ஏனால் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு மேல வல்லமையாய் இறங்கி விட்டார். இவன் வேற மனிதனாய் வந்தான், அவன் தான் ப்ரூஃப். நாங்கள் சாட்சிகளா இருக்கும் அப்படி சொல்றாரு. நான் சாட்சி. எழுப்புதலின் நாட்கள்ல இயேசுவுக்கு சாட்சிகள் இருப்பார்கள், சாட்சிகளா இருப்பீர்கள் இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 சொல்றாரு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள், என் சாட்சிகளா இருப்பீர்கள். எவ்வளவு தெளிவா சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல அவர் சொல்லும் போது இங்க வாசிக்கலாமா? 16வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இட் இஸ் ஹேப்பனிங். அதுதான் அண்டர்லைன் பண்ணும். நடந்து ஏறினது அப்படின்னு முடிக்கல, ஏறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் டென்ஸ். இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது கண்டினியூ ஆகும். This is not end. The Church of Christ ஒரு சர்ச் இருக்கு, ரைட்டா? if I'm not wrong, Church of Christ is. இந்த சர்ச்ல ஒரு போதனை இருக்கு. இந்த அபிஷேகம் அப்போஸ்தலர்களுக்கும் அந்த 120 பேருக்கு மட்டும்தான். இந்த காலத்துல இந்த அபிஷேகம் கிடைக்காது. இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் அந்த காலத்துல இருந்த 120 பேருக்கு மாத்திரம் தான் அந்த அபிஷேகம், மத்த யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் கிடையாது. புரியுதா? நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நம்ம செயல்படுத்தோம். இந்த அபிஷேகத்தை மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை நம்ம செய்யணும் இல்லையா? அந்த இடத்துல 16வது வசனத்துல தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. This is happening. இது நடந்தேறுகிறது. It is continuous. It started there. பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எழுப்புதல் அது கண்டினியூவா ஒவ்வொரு தேசத்துல, ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு வேலை ஸ்தலத்துல, ஒவ்வொரு டினாமினேஷன்ல, ஒவ்வொரு பகுதிகளில் பூமியின் கடையாந்தரம் மட்டும்
கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதான் ஆக்ஸ் சாப்டர் 1:8. அல்லேலூயா, ஆமென். என்கிட்ட கர்த்தர் ஒரு 2 நாள், நான் ஏன் அப்படி யோசிச்சேன்னு தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒரு அவிசுவாசம் எங்கேயோ பிசாசு எனக்குள்ள விதைச்சிருந்தான். எழுப்புதெல்லாம் வருமா, எழுப்புதெல்லாம் நடக்குமா, போஸ்ட் நடவடிக்கைகள் அவங்க எல்லாம் பண்ணாங்க. நமக்கு அதெல்லாம் அப்பப்ப அங்கங்க அற்புதம் அடையாளம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி நடக்குமா, அப்போஸ் நடவடிக்கைகள் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு ஒரு தாட் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஆவியானவர் என்ன வழி நடத்துறாங்க. எனக்கு பைபிள் மூலமா தான் நிறைய பேசுவார் என்கிட்ட. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கடைசி அதிகாரம், ஆக்ஸ் சாப்டர் லாஸ்ட் சாப்டர் எடுங்க, 28ல அதுல கடைசி வசனம் வாசிச்சீங்கன்னா, பவுல் ஒரு வாடகை வீட்டுல இருந்து மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டு இருந்தான். ஆமேன் அப்படின்னு முடியுதா? பைபிள் திறந்து வச்சிருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க. ஆமேன்னு முடியாது. அல்லேலூயா. மத்த புத்தகம், சில புத்தகங்கள்லாம் எடுத்து பாருங்க, நிருபங்கள்லாம் எடுத்து பாருங்க, ஆமேன்னு முடிப்பாங்க. ஆமேன்னா என்ன, முடிஞ்சிருச்சு, அப்பா தவம் முடிஞ்சிச்சு, போலாம். ரோமர் கடைசி வசனம் வச்சு பாருங்க, தாம் ஒருவரே நானும் உள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நிருபம் முடிஞ்சிச்சு. ஆனா ஆக்ஸ் முடியல. அல்லேலூயா. ஆக்ஸ் சாப்டர் 28 வரைக்கும் தான் நம்ம கிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருக்குது. அல்லேலூயா. 29 நடந்துருச்சு, 30 நடந்துருச்சு, 31, மேபி 33 நீங்க நடத்தலாம். ஆக்ஸ் சாப்டர் இன்னும் முடியல. அப்போஸ்தலர் புத்தகம் இன்னும் முடியவில்லை. அல்லேலூயா, ஆமென். கடைசியில இயேசு எப்போ வராரோ, அந்தி கிறிஸ்துவெல்லாம் அழிக்கிறதுக்கு எப்போ அர்மகதான்ல வராரோ, அங்கதான் ஆக்ஸ் அப்போஸ்தலர் முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அது வரைக்கும் கர்த்தர்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, ஞாபக புத்தகம். அல்லேலூயா. அதுல எழுதிக்கிட்டே இருக்க பாரு. அல்லேலூயா. இவன் இப்படி செஞ்சான், நான் இப்படி செஞ்சேன், நீங்கெல்லாம் இப்படி செஞ்சீங்க, இவன் இப்படி செஞ்சான். இதுதான், அல்லேலூயா, இதுதான் என்ன விசுவாசத்துல இன்னும் வளர செஞ்சு. அல்லேலூயா, ஆமீன். வசனம் இருந்து உங்களை அனல் ஊட்டி எழுப்புறது ஒரு விஷயம். ஆனா ஆவியானவர் இருந்தான்னா அந்த இடத்துல இல்ல பாரு, ஆமீன் அப்படின்னு சொல்லி காட்டி எனக்குள்ள விசுவாசத்தை தட்டி எழுப்பினார். அல்லேலூயா, ஆமென். ஆக்ஸ் இஸ் நாட் an end. அப்போஸ்தலர் புத்தகம் இன்னும் முடியவில்லை. அது நம் மூலமா இன்னும் இன்னும் தொடர்ந்தேறுகிறது, நடந்தேறுகிறது. இப்போ வாசிங்க, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இட் இஸ் நாட் எண்ட். நடக்குது, நடந்து கொண்டே இருக்கு. அவங்க டங்ஸ் பேசுறதை எப்பயும் நிறுத்திட்டாங்க, ஆனா நடந்தேறுகிறது அப்படின்னு பேரு சொல்ல. புரியுதா? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண வருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அபிஷேகம், பவுலுக்கு கொடுத்தாரு ஸ்பெஷலா. நமக்கெல்லாம் அந்த அபிஷேகம். ஒரு ஒரு வீட்டுக்கு, ஒரு கசின் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அவரு வெளியே இருந்தாரு, என் கசின் வெளியே இருந்தாரு. சரி நம்ம தெருவுல நிப்போம்னு நின்னுட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சு, அங்க 2 பசங்க சினிமா பத்தி பேசிக்கிட்டு, ஒரு 10th 11th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு 2 பசங்க ரோட்ல. சரி, நம்மள கர்த்தர் சும்மா ஒரு முகாந்திரம் இல்லாம கொண்டு போக மாட்டாரு. தாவீது மாதிரி நம்ம பாளையத்துல போய் சும்மா வெயிட் பண்றதுக்காக நம்மள கர்த்தர் அழைக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் எதுக்கோ கொண்டு போய் அங்க நிக்க வச்சிருக்காரு பிளாட்ஃபார்ம்ல, எனக்கு தெரியும். இந்த 2 பசங்க நம்ம முன்னாடி நிக்கும் போது அவனை கூப்பிட்டு, வாடா, என்ன பேர்றா? அவன் ஒருத்தன் சார்லஸ், இன்னொருத்தன் பேரு ஏதோ கிறிஸ்டியன் நேம். கிறிஸ்டியனா நீங்க? எந்த சர்ச்சு அப்படின்னா, இந்த சர்ச்சு அப்படி. அப்படியா, சரி, ஓகே. ஏன் சினிமா பத்தி பேசிட்டீங்க? சினிமா ரொம்ப பிடிக்குமா? விஜய் ஃபேனா, அஜித் ஃபேனா சொல்லி அப்படியே சுவிசேஷம் சொல்லி ஆரம்பிச்சு 2 பேரும் சுவிசேஷம் சொல்லிட்டு, அண்ணா நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்கண்ணா, கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா, எனக்கு இதானா பிரச்சனை. ஒரு பையன் தள்ள கை வச்சா, ரோட்லயே ஜெபம் பண்ண லவ் ஃபெயிலியர்னு தெரிஞ்சிச்சு. கர்த்தரை வெளிப்பண்ண, நீங்க லவ் ஃபெயிலியர் அப்பா? ஆமாண்ணா, பயங்கர லவ் ஃபெயிலியர்னா, என்ன பண்றதுன்னே தெரியல, சாவணும் போல இருக்கு. சாகாதப்பா, கர்த்தர் உனக்கு உயிர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேசி, அவன் என்ன பண்ணா, இன்னும் அவனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, என் வீடு கிறிஸ்டியன் தான்,
நீங்க வந்து எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. சரி ஓகேவா அப்படின்னு வீட்டுக்கு அந்த வீட்டுல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த அபிஷேகம்லாம் இப்ப இல்ல. அப்ப நான் இப்போ அம்மா நான் இப்போ டங்ஸ்ல பேசிதான் உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசனம்லாம் வதச்சிருக்கேன். இதை விசுவாசிக்க மாட்டீங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியல தம்பி. ஆனா எங்க சர்ச்சுல இதுதான் தம்பி அப்படின்னு. அல்லேலூயா. புரியுதா? இந்த மாதிரி யாராவது இந்த எழுப்புதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அபிஷேகம்லாம் கிடையாது. அதெல்லாம் அந்த நாட்கள்ல தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போகும்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல. அது எப்போ ஒளிஞ்சு போயிடுச்சு தம்பி. அன்புதான். எல்லாமே அன்புதான். அன்புதான். அது முக்கியம். அது எனக்கு தெரியுது. ஆனா தீர்க்க தரிசனம் இல்லன்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் ஆவியானவரே இல்லன்னு ஆயிடும். அல்லேலூயா. ஆமென். எப்பவுமே நம்ம அனுபவம் சாட்சியா இருக்கும். எனக்கு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இல்லன்ற, அப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. இது என்னது? நீ இது ஈவில் ஸ்பிரிட்ன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ரைட் ஸ்பிரிட்ன்றத ஜனங்களே கண்டுபிடிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கரெக்ட்டா? கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல பிசாசின் போதகனை உபதேசங்களை கேட்டு அநேக பேர் வழி விலகி போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வழி விலகி போயிடக்கூடாது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை 100% பிலீவ் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஐ மீன் சில பேருக்கு இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை காமிச்சார். சில பேருக்குள்ள சில அவிசுவாசம் இருக்கும். அதாவது என்ன அவிசுவாசம்னா, கர்த்தர் வந்து ஜீவன் உள்ளவர், அவர்தான் தேவன், இயேசுதான் வந்து கடவுள், அவர்தான் மனுஷகுமாரன், நமக்காக மரிச்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் விசுவாசிப்பாங்க. ஆனா கர்த்தர் சில வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வகையில சில வார்த்தைகளை சொல்லியிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த இது கிடைக்கும், அது கிடைக்கும். எக்ஸாம்பிள் உலகபூர்வமான விஷயம். இதுல அல்லது தீர்க்க தரிசன வரம் கிடைக்கும். அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய கிருபைகள் கிடைக்கும். ஹீலிங் கிஃப்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராஃபசி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஆவியானவர் மூலமா ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அதை விசுவாசிக்காம இருப்பீங்க. ஆனா இயேசுதான் தெய்வம்னு விசுவாசிப்பீங்க. ஆனா கரெக்டா எது உங்களை வளர பண்ணுகிறதோ அந்த தீர்க்க தரிசன வசனத்தை மட்டும் நீங்க விசுவாசிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு ஆவியானவர் என்னை உணர்த்தினார். அல்லேலூயா. நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்கன்னா, இயேசு சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விசுவாசிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இது ஒரு சிம்பிள் ட்ரூத் தான். ஆனா இத டைம் எடுத்து கர்த்தர் யாரிடமும் சொல்றாரு. யாருன்னு தெரியல எனக்கு. You are believing Jesus, but you are not believing all the words that Jesus said in your life. Hallelujah. அது விசுவாசம். ஆபிரகாமுக்கு தெரியும். என்ன தெரியும்? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு தெரியும். ஆனா அவனுக்கு குழந்தை பிறக்கும். அதுவும் சாராள் கர்ப்பத்திலிருந்து குழந்தை சிரிக்கலாம். புரியுதா? அதாவது தேவன பைபிள்ல என்னென்ன அற்புதம் தேவன் பண்ணாரோ அதெல்லாம் விசுவாசிப்பாங்க ஜனங்க. ஆனா உன் வாழ்க்கையில அது நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசம். புரியுதா? இங்கதான் பிசாசு செயல்படுறான். உங்க சிந்தனையில அவிசுவாசத்தை கொண்டு வரும். கரெக்டா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டும். அதான் கோல் ஆகும். அதுதான் அந்த அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? நீங்க உலகத்துல ஜெயம் கொண்டவர்களா மாறணும்னா விசுவாசம் இல்லாம வாய்ப்பே இல்ல. சான்ஸே கிடையாது. தேவனை நீங்க விசுவாசம் இல்லாம பிரியப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. இந்த கடைசி கால எழுப்புதலை நீங்கள் விசுவாசிக்கலன்னா அடுத்த கிளாஸ் என்னால ப்ரொசீடே பண்ண முடியாது. அடுத்த கிளாஸ்ல நான் எடுக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க கேட்டாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எழுப்புதல் வரும்ன்ற விசுவாசமே இல்லை உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சில பேருக்கு அப்படி இருக்கலாம். ஏதோ அவர் ஏதோ எழுப்புதல் சொல்றாரு, இது சொல்றாரு, அது சொல்றாரு, பயங்கரமா இருக்கு, உணர்ச்சி பூர்வமா. சில பேர் எழுப்புதல் பிரசங்கத்தை கேட்கறாங்க இந்த நாட்கள்ல. எப்படி கேட்கறாங்கன்னா, பயங்கரம் யுவான் ராபர்ட்ஸ் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து தேவன் இவ்வளவு வல்லமையா செயல்பட்டு இருக்காரு. அட்ட தெருவுல ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அந்த பிரேயர் சவுண்ட கேட்ட உடனே அவன் உளுந்து அறிக்கை செய்து, அப்பா நான் பாவின்னு கத்தி அழுது மன்னிப்பு கேட்டு ஒருத்தன் ஹோட்டலுக்கு போறானா, அவன் எனக்கு டீ கொடுங்கன்னு கேட்டா
உடனே அந்த சர்வர் கேட்பாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு. நான் ரட்சிக்கப்படலையே. டீ குடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசரம், முதல்ல ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அவர் சொன்ன வார்த்தையே அவனை கன்விக்ட் பண்ணி நான் பாவின்னு கதறி அழுது அவன் ஹோட்டல்லயே அவன் இயேசு ஏற்றுக்கொள்வான். அந்த மாதிரி கர்த்தருடைய எழுப்புதலின் அக்கினி வான மண்டலங்கள் முழுமையும் மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட பர்சனல் பைபிள் ரீடிங்ல ஒரு வசனம் வாசிச்சேன். கர்த்தர் இந்த எழுப்புதலின் நாட்கள் தான், இந்த எழுப்புதலின் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்குள்ள ஒரு அபரிவிதமான ஒரு விசுவாசம் செயல்படுகிறத என்னால உணர முடிச்சு. எந்த வசனம் படிச்சாலும் அதுல எழுப்புதல் என்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தாரு. என்ன, எது கீழே இருந்தாங்க? மேகத்துக்கு கீழே. என்ன மேகம்? மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேகஸ்தம்பம்னா என்ன? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட் கீழே இருக்காங்க. Amen. I'm just imagining like there's in the wilderness and they see that pillar of clouds on them. Hallelujah. அது அப்படியே அவங்களை மூடி கொண்டு இருக்கிறது. எழுப்புதலின் நாட்கள் அப்படி நடக்குது. வில்லியம் சீமோர் அப்படின்னு அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு மிகப்பெரிய ரிவைவல் வந்துச்சு. சரிங்களா? 20th செஞ்சுரியில தான் பெரிய ரிவைவல். வில்லியம் சீமோர்ன்ற ஒரு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, நிறைய சபைகள்ல பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை அந்த நாட்கள்ல இந்த நாட்களோட பிரசங்கிக்க மாட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ரட்சித்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், இதெல்லாம் பாவ மன்னிப்பு, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம், பரிசுத்த ஆவின் அபிஷேகம், அதை ப்ரொக்ளைம் பண்ண மாட்டாங்க. வில்லியம் சீமோர் அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன சர்ச், ஒரு கொட்டாய் போட்டு ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணி அங்க பிரீச் பண்ண ஆரம்பிச்சாரு. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நான் சொல்றேன். கையே இல்ல ஒருத்தனுக்கு, கையே கிடையாது. அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல்னு போட்டு பாருங்க. AZUSA அசுசா ஸ்ட்ரீட். கையே இல்ல, கை வளரும். எலும்பே கையே இது வரைக்கும் கிடையாது. ஜோமனு அப்படியே கை அப்படியே வளர்ந்துரும். விரலோட நல்ல கை. அல்லேலூயா. அந்த மாதிரி எழுப்புதலின் நாட்கள் நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது நல்லா நடக்கணும். உயிர்த்தெழுந்த கிரியேட்டிவ் மிராக்கிள்ன்றாங்களே, உயிர்த்தெழுதலின் வல்லமை தான். மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. எழுப்புதலின் அக்கினி. அப்போ அந்த சர்ச் எதுக்கு அந்த சொல்ல வந்ததுன்னா, வில்லியம் சீமோரோட சர்ச்ல அவர் வல்லமையா பிரசங்கிக்கும் போது இந்த எழுப்புதலின் அக்கினி அந்த தெருவையே நிரப்பிடுச்சு. அந்த சபைக்கு மேல ஒரு மேகஸ்தம்பம் மாதிரி ஒரு புகை, ஒரு மகிமை அப்படியே இருக்கிறத எல்லாரும் விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்காதவன், புறஜாதி, கிறிஸ்டியன் இல்ல, நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் அந்த சர்ச்சு மேல ஒரு மேகமா அது ஒரு அக்கினி சூழல் இருக்கிறத எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த எழுப்புதலின் நாட்கள்ல தேசம் முழுக்க தேவ ஜனங்கள் மேல அந்த மகிமையின் மேகம் வந்து மூடும். அல்லேலூயா. வான மண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனலாம் எரிஞ்சிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுத் கொரியால ஒரு பாஸ்டர் பேரு யாங்கிச்சோ, கரெக்ட், பால் யாங்கிச்சோ அவருடைய பேர் வந்து சவுத் கொரியா இல்லையா, தென் கொரியாவில் வேர்ல்டு பிக்கெஸ்ட் சர்ச் அவர் மூலமா கர்த்தர் ஸ்தாபிக்க பண்ணினார். அல்லேலூயா. டெய்லி ஜெபம். காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வச்சாச்சு. காலையில ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஜெபம். 24 மணி நேரம் ஜெபம். அந்த சபையில எப்ப போனாலும் ஜெபம். எழுப்புதலின் பிரசங்கம் தான், எழுப்புதலின் ஜெபம் தான். எவன் ஜெபம் பண்ணாலும் பாவத்துல குத்தப்பட்டு மனம் திரும்பி வல்லமையா யுத்த ஜெபம் பண்ணி அப்படி ஜெபிப்பாங்க. இங்க இருந்து ஒரு 4 பேர், ஒரு 4-5 பேர் அங்க போய் அங்க அந்த அபிஷேகத்தை பெற்று கொண்டு வந்து இங்க வல்லமையா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுலதான் நிறைய பேர் இந்த கடைசி கால எழுப்புதலின் அக்கினிய
நம்ம நாட்கள்லயே அல்லது நான் பிறந்த நாட்களே பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அவங்க யாருன்னா ஷாம் ஜபுதுரை, மோகன் சிலாசரஸ் இவங்க எல்லாம் போனாங்க பால் யாங்கிச்சோ சர்ச்சுக்கு. தெரியுமா அந்த கதையெல்லாம்? அந்த பிரசங்கம் எல்லாம் கேட்கும்போது சாம் ஜபுதுரை சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. நாங்க எல்லாரும் மோகன் பாஸ்டர் நாங்க எல்லாரும் சேர்ந்து பால் யாங்கிச்சோ சர்ச்சில் போய் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று கொண்டு வந்தோம். பாத்தீங்களா? அந்த அவர் சொல்றாரு, பால் யாங்கிச்சோ சொல்றாரு, என்னோட சபையில தினந்தோறும் ஜெபமேகம் எழும்பி 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 வான மண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை அதைய நிர்மூலம் பண்ணிட்டாராங்க. பாருங்க, இந்த வானம் வந்து இரும்பு மாதிரி இருக்கும். சொல்லுங்க, இப்ப நம்ம இந்திய தேசத்துல சில நேரங்கள்ல இல்ல, முக்காவாசி நேரங்கள்ல இரும்பு மாதிரி தான் இருக்கும் வானம், இல்லையா? நம்ம பண்ற ஜெபம் மேல போக மாட்டேங்குது, மேல இருந்து பதில் வந்துச்சுன்னா கீழே வர மாட்டேங்குது. தானியல் நாட்கள்ல நடந்துச்சுல, அந்த மாதிரி பிசாசு பாத்திருக்கீங்களா? யாரையும் கண்டம் பண்ணல, பட் நம்ம தேசத்துல நம்ம தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மைக் செட் எல்லாம் போட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனையை செலுத்துவாங்க. விக்கிரகங்களுக்கு துதி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு, இல்லையா? இது அந்த ஆராதனை வந்துகிட்டே இருக்கிறதுனால வான மண்டலத்துல வாசமா இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வல்லமை அடைந்து கொண்டே இருக்கும். புரியுதா? தேவனுடைய மகிமையை திருடுகிற வேலையை தான் பிசாசு பாக்குறான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய மனிதன் என்ன பண்றான்? பிசாசுகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடுத்துறான், இல்லையா? இந்த பிசாசு அந்த அகிமையை திருடும் போது அது வல்லமை அடைந்து கொண்டே இருக்கு. ஓகேங்களா? நான் இப்படி சொல்றேன், நீங்க தேவ சாயலினால் படைக்கப்பட்ட மனிதர்கள், இல்லையா? மனிதர்கள், மனுஷிகள். நீங்க ஜபம் பண்ணும்போது, நீங்க ஒருத்தரை வர்ஷிப் பண்ணும்போது அவர் பெரியவர், நீங்க சிறியவர்னு உங்களை தாழ்த்துறீங்க. when you worship somebody, he must be greater than you. யோவான் தானங்க சொல்றது போல, அவர் பெரியவர், அவர் பெருகணும், நான் சிறுகணும். அதான் ஜபம், அதான் ஆராதனை. ஆராதனையில ஒருத்தன் கையில உங்களை அடிமையா கொடுக்குறீங்க, அதான் ஆராதனை. புரியுதா? இப்ப இந்த ஆராதனைய பிசாசுக்கு நீங்க பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களை நீங்க பிசாசுக்கு அடிமைத்தனப்படுத்தி கொள்ளுகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? if you worship somebody, you are a slave to that. if you worship idol, you are slave to that idol. அல்லேலூயா. புரியுதா? அதனாலதான் நம்ம அந்த ஐடல் வர்ஷிப்பை கண்டம் பண்ணி சொல்லும் போது நிறைய பேர் அஃபண்ட் ஆகுறாங்க. ஏன்? ஏப்பா அது ஒரு விக்கிரகம், அது ஒரு கல்லு தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு பக்தி வைராக்கியம் கொள்றாங்க ஜனங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவன் அதை வர்ஷிப் பண்றான், அவன் அதுக்கு அடிமையா இருக்கான். அவன் வர்ஷிப் பண்ணும்போது அதுக்கு அடிமையா ஆகுறான்ல. அப்ப நீ அவனுடைய எஜமானனை குறிச்சு நீ தப்பா பேசும்போது அவனுக்கு கோவம் தான் செய்யும். நான் சொல்லுவது நியாயமான கோவம். ஏன் நியாயமான கோவம்? ஏன்னா அவனுடைய எஜமானன் அந்த ஐடில் தான், அது சொல்லிதான் அவன் கேட்கிறான். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வான மண்டலங்கள் இப்பொழுது இரும்பு மாதிரி இருக்கு. எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் நம்ம மூலமா கொண்டு வருகிற எழுப்புதலின் நாட்கள் வான மண்டலத்துல இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் துரத்திடுவாரு. அல்லேலூயா. ஒருத்தன் சின்னதா இயேசுவே என் வாழ்க்கையை தோடும் அப்படின்னு ஒண்ணு கட்டுப்பட்டுருவார். இப்போ 10 வாட்டி ஜெபம் பண்ண வேண்டியது, தோட்டும் தோட்டும் கர்த்தா, தோட்டும் இறங்கும் ஜெபம் பண்ண வேண்டியது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, கர்த்தாவே உடனே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்துடும். அந்நிய பாஷையில பேசுகிறபடி அற்புத அடையாளங்களோட இறங்கி வந்துடும். அல்லேலூயா. 100% resurrection power you can experience, you can see, you can taste, you can touch, everything you can do in எழுப்புதல் நாட்கள்ல அது நடக்கும். அல்லேலூயா. அந்த எழுப்புதலின் நாட்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல வராங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா எழுப்புதலுடைய காரணம் என்ன? இவன் கானானுக்கு போனான். அல்லேலூயா. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மோசே மூலமாய் கர்த்தர் எழுப்பின எழுப்புதலின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஃபார் காட் டு பிரிங் த ரிவைவல், டு ரிவைவ் ஹிஸ் பீப்புள், டு சேவ் ஹிஸ் பீப்புள். ரட்சிக்க, இல்லையா? வலது கரம் அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களை எழுப்பியது. எழுப்பி கானானுக்குள்ள கொண்டு போனோம். அல்லேலூயா. ஆனா இவனால கானானுக்குள்ள போக முடியல. ஏன்? வை? ஏன்னா இவன் விசுவாசிக்கவில்லை.
யார விசுவாசிக்கல? தேவனை விசுவாசிக்கலையா? கிடையாது. They know God, they know everything. They have seen miracle, they have touched miracle, they have experienced miracle. இப்ப என்ன பிரச்சனை? வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பாருங்க, சுவிசேஷம் தான் எழுப்புதலின் ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? உங்களுக்குள்ள கர்த்தர் ஆவியானவர் ஏவுகிறார், எழுப்புகிறார். இப்போ இன்னொருத்தனை ரட்சிக்கணும். எழுப்புதலின் நாட்கள்ல இன்னொருத்தன் எப்படி ரட்சிப்பாரு? நீங்க சுவிசேஷம் சொல்லணும். உங்களை சுவிசேஷம் சொல்ல வைப்பார் இல்லையா? அதே மாதிரி சுவிசேஷம் என்ன குட் நியூஸ் அர்த்தம். இப்போ மோசே ஒரு குட் நியூஸ் சொல்றாரு. என்ன குட் நியூஸ்? தேவன் உங்கள் பெருமூச்சை கேட்டார். நீங்க அடிமைத்தனத்துல கஷ்டப்படுறத கண்ணோக்கி கர்த்தர் பார்த்தார். தேவனாகி கர்த்தர் இப்பொழுது என்னிடத்தில் இந்த கோலை கொடுத்து உங்களை பார்வோனுடைய கையில இருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஆராதனை செய்ய வைக்கும்படிக்கு என்ன அனுப்பி இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். புரியுதா? பழைய ஏற்பாடுல என்ன சுவிசேஷம்? மோசே என்ன சொல்லியிருப்பாரு? குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? இஸ்ரவேல் ஜனமே, நீ எகிப்துல அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் கூக்குரல கர்த்தர் கேட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம் தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பி உங்களை பார்வோன் கிட்ட இருந்து விடுதலை பண்ண சொன்னார். இப்ப நான் போய் பார்வோன் கிட்ட பேச போகிறேன். இதான் குட் நியூஸ். அல்லேலூயா. அவன் பார்வோன் விடுதலை பண்ணிட்டாரு, வாங்க கிளம்பி போலாம். இதான் குட் நியூஸ். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்ப இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லையா? இப்ப மோசே என்ன சொன்னாரு? உங்களை கானானுக்குள்ள தேவன் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கானான நீங்க சுதந்திரிக்கணும், வாங்க கிளம்பி. எனக்கு ஆராதனை செய்யணும், வாங்க கிளம்பின்னு மோசே சொல்றாரு. அல்லேலூயா. இதான் குட் நியூஸ். இந்த சுவிசேஷ வசனம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? நமக்கு அறிவிக்கப்பட்டது போலவே அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். வாசிக்கலாமா? 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படும். நான் சொல்றேன், இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜூம் மீட்டிங்ல. கேட்கிற நீங்கள் எழுப்புதலின் வசனங்களை, தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்க கேட்டதெல்லாம் வேஸ்ட், பிரயோஜனமே படலன்னு. நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட். You didn't mix it with faith. ஆமென். அப்போ தேவனை விசுவாசிப்பது ஒரு ஃபெய்த். தேவன் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களும் விசுவாசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கடைசி காலங்கள்ல வரக்கூடிய எழுப்புதலின் நற்செய்தியை நீங்க எல்லாரும் கேட்டு விசுவாசி. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு நாள் இதே மாதிரி கடைசி காலத்துல எழுப்புதல் வரும், ஸ்பெஷலா இருக்கும்னு கர்த்தர் நீங்க சொன்னீங்களே, எனக்கு நீங்க அதை வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. என்கிட்ட தனிப்பட்ட முறையில நீங்க எப்பவுமே மத்தவங்க சொல்ற நான் விசுவாசிக்கிறேன், ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு நீங்க காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப எனக்கு ஒரு வசனத்தை இயேசு வாயிலேயே சொல்லியிருக்காரா, என்ன பைபிள் பிடிச்ச நீங்க காமிச்சார். அல்லேலூயா. மத்தேயு 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11ல இருந்து வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம். சரி, இங்க இருந்தே வாசிக்கலாம். 7வது வசனத்துக்கு வாசிக்கலாம். இங்க இருக்கு. கொள்ளை நோய் எங்க இருக்கு? 7வது வசனம். 24:7. இயேசு சொல்லிக்கிட்டே வர்றாரு, கடைசி நாட்கள் என்ன நடக்கும். இப்ப நம்ம கடைசி காலத்துடைய முடிவு கிட்ட வரப்போகும் இல்லையா? எப்படி சொல்றேன்? இங்க வாசிங்க. 7வது வசனம். ஜனங்களுக்கு விரோதமா ஜனமும் கோஷ்டி தகராறு நடக்குதா? ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். World War I, World War II வந்துச்சா? இப்ப யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குதா? இதெல்லாம் நடக்கும், எழும்பும். பஞ்சங்கள் நடக்குதா? இப்ப கூட சோமாலியால, ஆப்பிரிக்கால நிறைய இடங்கள்ல பஞ்சம் தெரியுமா? பஞ்சங்களும் கொள்ளை. பிரான்ஸ்ல பஞ்சம் தெரியுமா? யூகேல பஞ்சம். ஏன்? பெங்களூர்ல தண்ணி பிரச்சனை. கொஞ்ச நாள் முன்னாடி, இப்பதான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. தண்ணி பஞ்சம். பஞ்சங்களும் கொள்ளை நோய் சொல்லவே வேணாம், கொரோனா.
கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். எப்படி? பல இடங்கள். இப்போ அந்த நாட்கள்ல நடக்குதா? பல இடங்கள்ல கொரோனா வந்துச்சா? எல்லா நாட்டிலயும் வந்துச்சு. பல இடங்களில் கொரோனா கொள்ளை நோய் வந்துருச்சு. இப்ப அடுத்து பாருங்க, இவைகள்லாம் வேதனைக்கு ஆரம்பம், ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். முடிவு வருகிறதுக்கு தான் ஆரம்பம், இல்லையா? இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படும். இதெல்லாம் நடக்குது, இல்லையா? அப்பொழுது அநேகர் இடரலைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அநேகரை நடக்குதா? நிறைய கள்ள, இப்ப பாக்குறதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசியா தான் இருக்கு. பேர் மட்டும் ப்ராஃபிட்னு போட்டுக்கிறாங்க. எப்படி இவங்க ப்ராஃபிட் போடுறாங்கன்னு தெரியலையே. உண்மையான ப்ராஃபிட்டே பிரதர்னு போட்டுருக்காரு வின்சென்ட் செல்வகுமார். உண்மையான ப்ராஃபிட் அவரே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் தான் போட்டுருக்காரு. இந்த ப்ராஃபிட் அல்லாதவெல்லாம் ப்ராஃபிட் சொல்றது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தனிந்து நடக்குதா? அன்பே இல்ல. அன்பை கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அன்பு இல்ல. 13 முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பமே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு இப்பதான் எழுப்புதலின் வசனம். இந்த வசனத்துக்கு தான் இவ்வளவு நேரம் உங்களை 7ஆம் வசனத்துல இருந்து எடுத்து கூட்டிட்டு கொண்டு வந்தேன். 14வது வசனம் வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகள், சகல ஜாதின்னா என்ன? ஆல் நேஷன்ஸ், எல்லா இடத்துலயும், அந்தமான் நிக்கோபார் சென்டினல் ஐலாண்ட்ல கூட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். கையில தொழில் சொல்லாமா? சென்டினல் ஐலாண்ட்ல இது வரைக்கும் சுவிசேஷம் போல. ஒருத்தர் வந்தாரு, பாவம், வாலிப மகன், அவரை கொண்டு விட்டாங்க. அத்த சாட்சியாக மனிதன் மடித்தார். நான் சொல்றேன், சென்டினல் ஐலாண்ட்ல சுவிசேஷம் அல்லேலூயா. எத்தனையோ ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, கேனபிள்ஸ் இருக்காங்க, பார்பேரியன்ஸ் இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை கொண்டு சாப்பிட்டுருவாங்க, வேக வச்சு சாப்பிடுவாங்க. அங்கேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க. உலகம் இந்த வசனம் விருதாவா போகாதுப்பா. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் உலகம் எங்கும் சுவிசேஷம் போகணும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இயேசுவே தம் வாயினால சொல்லிட்டாரு. எப்படி நடக்காம போவோம்? அல்லேலூயா. இதான் எழுப்புதல். ஆமென். திஸ் இஸ் ரிவைவல். உலகம் எங்கும் இந்த பிரசங்கிக்கப்படும் சொன்னா பரவாயில்ல. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. எப்படி பிரசங்கிக்கப்படும்? சும்மா யாரோ வந்தாங்க, சொன்னாங்க, டிராக்ஸ் கொடுத்தாங்க, போனாங்க, அப்படி இல்ல. சாட்சி. அல்லேலூயா. லேகியோன் பிசாசு இருந்த ஒருத்தன் வந்தான். கதரேனே பட்டணத்துக்கு இயேசு போனாரு, பார்த்தாரு. நீ எவ்வளவு பேர் இருக்க? நீ உன் பேர் என்ன? லேகியோன். நாங்கள் அநேகரா இருக்கிறதுனால் நாங்கள் லேகியோன் என்று கூறப்படும். பேசாம வெளியவா, போ, பண்ணிக்கிட்ட போறேன்னா போ அப்படி பண்ணிக்கிட்டு அனுப்பிச்சிடுவார். அல்லேலூயா. அவன் விடுதலை ஆயிடுவான். அவன் பயங்கரமா அலகழிச்சு விடுதலை ஆயிட்டு அவன் வந்து உட்காரு. நீ உன்னோட சாட்சிய இந்த இடத்துல சொல்லிட்டு அவனை சாட்சியா நிக்க வச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்ப நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது ஒருத்தன் கண்ணு தெரியாதான் வருவோம். இங்க வாங்க, கண்ணு தெரியலையா? இயேசு நாமத்துல கண்ணு ஓப்பன். எப்பத்தா அப்படின்னு கண்ணு திறக்கப்பட்டு நீதான் சாட்சி, போ பிரசங்கிக்கப்படு. சாட்சியாக பிரசங்கி. அல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரத்துல கண்ணு தெரியாதான் ஒருத்தவங்க வரான். யாருமே இயேசுவை நம்ப மாட்டாங்க. எருசலேம்ல இந்த பரிசேயர்கள் நம்ப மாட்டாங்க. அவன் எப்படி தீர்க்கதரிசியா இருப்பான்? ஓய்வு நாள்ல எப்படி வந்து ஒரு தீர்க்கதரிசி சுகப்படுத்துவாரு? அவன் தீர்க்கதரிசி கிடையாது, அப்படி இப்படின்னு பேசுறான். சொல்றான், I was blind but now I see. அல்லேலூயா. அதான் சாட்சி. அவன் எவனாலையும் எதிர் பேசவே முடியாது. அவனை சபையை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. சினகாக விட்டு வெளியே போ அப்படின்ட்டாங்க. அவங்க அப்பா அம்மா முதுகெலும்பு இல்லாதவங்க, அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க, நாங்க சபையில இருக்க ஆசைப்படுறோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த பையன், கண்ணு தெரியாம இருந்தேன், அவர் கண்ணு கொடுத்தாரு. அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் மெசியா. அல்லேலூயா. அவர் தான் தேவகுமார். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷம் ஒவ்வொரு தேசத்திலும் அற்புத அடையாளங்களோடு சாட்சிகளோடு பிரசங்கிக்கப்படும்.
அதான் எழுதுக. அல்லேலூயா. ஆமென். யாருக்காவது இனிமேல் அவிசுவாசம் இருக்குன்னு சொன்னீங்க, இந்த வசனம் தான் உங்களை விசுவாசிக்க செய்யும். அல்லேலூயா. உங்க அவிசுவாசம் தான் கர்த்தர் உடைப்பாடுறாங்க. அல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் என்னதுப்பா, அது ஏதோ சொல்றாங்க, அப்ப நடந்திருக்கு, இப்ப எப்படிப்பா நடக்கும்? நடக்கும். அல்லேலூயா. உங்கள் கண்கள் காணாது நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அவிசுவாசமா பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்க பாப்பீங்க, ஆனா பிரவேசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். 8 நிமிஷம் இருக்கு. தப்புன்னு பார்க்கலாமா? சரி, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்க என்ன சொல்றாரு? If you are not born again, you cannot see the kingdom of God. You cannot see. பார்க்க முடியாது சொல்றாரு. சரியா? இது பார்க்கிற கேட்டகரி. நெக்ஸ்ட் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். புரியுதா? அல்லேலூயா. ஆமென். இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்றாரு. இந்த வசனத்தை மனப்பாடமா நீங்க வச்சுக்கோங்க. இந்த வசனத்துல அநேக சத்தியங்கள் இருக்குது. அந்த வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்படின்னா அர்த்தம், நான் பிசாசை யார் மூலமா துரத்துறேன்? பரிசுத்த ஆவியின் மூலமாக, தேவனுடைய ஆவியின் மூலமாக. ஆமென். நான் தேவனுடைய ஆவியின் மூலமாக உங்களிடத்துல கிரியையை நடப்பிக்கிறேன். அப்படின்னா அர்த்தம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள செயல்படுது, வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லாமா? புரியுதா? அப்ப தேவனுடைய ராஜ்யம்னு என்ன? பரிசுத்த ஆவியானவர் வர்றதுதான் தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் தேவனுடைய ராஜ்யம். பிதாவே, உங்க சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொன்னார்ல. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ஆவியானவர் பூலோகத்துக்கு வருவார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசை துரத்துகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்தை ஒருவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அல்லேலூயா. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம உங்களால எழுப்புதலுக்குள்ள போக முடியாது. புரியுதா? ஜஸ்ட் பாப்பீங்க, எழுப்புதல் வந்துருச்சு, எல்லாரும் அற்புத அடையாளங்களை பண்றாங்க, எல்லாரும் பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க, சாட்சியா நடக்கப்படுது, எல்லாம் பண்றாங்க. ஆனா எழுப்புதல நீங்க பிரவேசிச்சிருக்கவே மாட்டீங்க. பாப்பீங்க எழுப்புதல் நடந்தது. You should not see, you should go inside it. Hallelujah. You should enter the kingdom of God. You should enter into the revival. Hallelujah. Amen. அத கேளுங்க கர்த்தரிடத்துல. நான் பிரவேசிக்கணும், பார்க்கிறவனா இருக்க கூடாது. Hallelujah. Amen. I should go inside it. Amen. யோவான் ஸ்தானகன் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் படுத்தப்படும். ஒவ்வொரு இடத்துல தேடி வாசிங்க. பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுற இடங்கள்லாம் தேடி வாசிங்க. தேவனுடைய காட்ஸ் கிங்டம், கிங்டம் ஆஃப் காட், இங்க எல்லாத்துலயும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உங்களால் பார்க்க. அல்லேலூயா. ஆமென். நான் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் பரலோக ராஜ்யம் இயேசு சொல்றாரோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை மறைந்திருக்கும். பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? தேவன். ஆமென். அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ண, நம்ம ஆலயம். அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணா, பரிசுத்த ஆவியாகி அவர், தேவனாகி அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணா, நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. தேவ ஆலயமா நீங்க எப்படி மாறீங்க? பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு? கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுறதுனால நீங்க தேவனுடைய ஆலயமா. அல்லேலூயா. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? பாருங்க,
இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பார்க்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, நீங்க பிரவேசிக்கணும். அல்லேலூயா. யூ ஹூ ஹேவ் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ப்பீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் தேறினவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அவன் சந்தேகப்படாம விசுவாசிச்சான். விசுவாச ஜாம்பவான்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. கண்ணை மூடி நம்பணும். அல்லேலூயா. இயேசு சொல்லுவாரு, பேதுருவா வரேன் இயேசுவே. ஏதோ டாக்ஸ் பத்தி ஏதோ பேசினாங்க போல வெளியே. ஆமா பேசினாங்க, வெளியே பேசினாங்க. நீ என்ன பண்ணு, போய் மீன் பிடி. என்ன மீன் பிடிக்க கூடாதுன்னு இப்ப திருப்பி மீன் பிடிக்க சொல்ல. மீன் பிடி, நான் சொல்றது கேளு அப்படின்றாரு இயேசு. இவன் உடனே சரி தூண்டில் வச்சு பிடி. தூண்டில் வச்சு பிடிக்கணுமா? ஆமா, வலை போடாது, தூண்டில் போடு. சரி, தூண்டில ஃபர்ஸ்ட் ஒரு மீன் அகப்படும். மீன் அகப்படும். அதை எடுத்து அது வாயை தர, அதுல 2 காசு இருக்கும். அதுல உனக்கும் எனக்கும் நீ போய் டாக்ஸ் பே பண்ணிடு. அவரு சொல்லுவாருப்பா, அவரு சொல்லுவாரு, நம்ம போய் என்னத்த மீனை பிடிச்சிக்கிட்டு அது வாயில எப்படி 2 காசு இருக்கும்னா கதை விடுறாரு. அப்படி நினைச்சிருந்தானா அவன் போய் மீன் பிடிச்சிட்டு போனா? கண்ணை முனி செய்யணும். அல்லேலூயா. அந்த 6 கச்சாடியை கூப்பிடுங்க, வாங்க 6 கச்சாடி எடுங்க, கிச்சன்ல வைங்க. வச்சுட்டோம். தண்ணியை ஊத்து. ஊத்திட்டேன். ஃபுல்லா ஊத்திட்டியா? ஃபுல்லா ஊத்திட்டேன். இத முண்டு போய் கொடு. தாட்சரசம் இல்ல, புரியுதா இல்லையா? தண்ணியை குடுக்க சொல்றீங்க, குடுப்பா. அல்லேலூயா. அவன் ஒண்ணுமே பேசல, ஏன்னா அவன் அடிமை, சர்வெண்ட். அவன் போய் குடுக்குறான். அவன் மொள்ளும் போது கூட தண்ணீரை முண்ட வேலைக்காரன் வேர்டு இருக்கா? தண்ணீரை முண்ட வேலைக்காரன் கூட. அவன் தண்ணீரை மொண்டுட்டு போறான். அவனுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தா அவன் குட்டிக்கு டேஸ்ட் பண்ணும். இதுனா ஹை குவாலிட்டி. அல்லேலூயா. புதிய திராட்சை ரசம் இஸ் ரெடி. But he needs servants who will obey with faith. Hallelujah. Jesus needs servants who will obey. கண்ணை மூடிட்டு விசுவாசி. Hallelujah. கண்ணு மூடி டிலே ஆனாலும் பரவாயில்ல, இட் இஸ் நாட் a denial. கண்ணு பண்ணுவாருப்பா, பண்ணுவாரு. Hallelujah. நான் காண்கிறவனா இல்ல, நான் பிரவேசிக்கிறவனா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, 2 ராஜாக்கள். சமாரியா தேசத்துல எலிசா இருக்காரு, தலைமையான தீர்க்கதரிசியா இருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்றாரு? சாமியல் தெரியும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஸ்டார்ட் பண்றாரா? ஊர் முழுக்க இவன் சிரியன் ஆர்மி சீரியாவின் ராஜா முற்றுகை போட்டு சமாரியாவை ஒரு கழுதையை விற்க மாட்டாங்க சாப்பிடுறதுக்கு. ஆனா கழுதையுடையதே எவ்வளவு பெருசா, அதாவது எப்படி பஞ்சம் ஆயிடுச்சுன்னா 25வது வருஷம். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பஞ்சம், விலைலாம் ஏறி போச்சு. 2 ஸ்திரீகள் சண்டை போட்டுக்கிட்டே ராஜா கிட்ட வராங்க. என்னன்னா, என் குழந்தைய இன்னைக்கு சாப்பிடலான்னு சொன்னா அவ 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டோம். இப்ப அவ குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டா. என்ன மாதிரி ஒரு கேஸ் பாருங்க, எப்படி இருக்கும் அந்த பஞ்சம். இந்த நாட்கள்ல அந்த மாதிரி ஒரு பஞ்சம் சமாரியாவில். இப்ப எலிசா தான் தீர்க்கதரிசி இல்லையா? இவர்தான் அந்த எழுப்புதலை கொண்டு வரணும். அவர் வாயிலிருந்தா எழுப்புதலின் வார்த்தைகள் புறப்பட்டு வரணும். இப்ப இந்த எலிசா என்ன பண்றாரு? ஜான் த பேப்டிஸ்ட் மாதிரி எலிசா இல்லையா? அந்த எழுப்புதலை பிறப்பிக்கிற சந்ததி, தீர்க்கதரிசன சந்ததி. அவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்துல சமாரியாவின் வாசல்ல 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, இப்ப ராஜா இந்த கேரியட்ல ஏறும் போது படி பெருசா இருக்கும். இப்ப ஸ்டூல் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஆள் வச்சிருவாங்க, அவனுக்கு வேலை, அவனுக்கு சம்பளம், எம்ப்ளாய்மெண்ட். அவன் என்ன பண்ணுவான்? ராஜா இறங்கும் போது அவர் கையை பிடிச்சி இறக்குறது,
அவர் ஏறும்போது அவருக்கு போய் எடுப்பு வேலை செய்யற ஆளு இல்லையா. இந்த கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரவு. வாயை வச்சுன்னு சும்மா இருக்க வேண்டியதானே? வாயினாலதான் இதெல்லாம் சொல்லுங்க. என் வாயே எனக்கு எதிரி. அவிசுவாசியா இருக்கிறவனுடைய எதிரி என்ன தெரியுமா? அவன் வாய் தான். ஆமே. இது எங்க நடக்க போகுது? நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தம் எங்கே? உன் வாய போய் கேளு. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்ன? வாய் தான் பிரச்சனை. மண்ணா போடுறது இருக்கட்டும், காணாங்குள்ள நம்ம எங்க போறது? அவ்வளவுதான், போக மாட்டேன். தண்ணியே இல்ல, எங்க இருந்து காணாம போறது? அவள்தான் காலி. அல்லேலூயா. கானானுடைய கனவு காணாமலே போனது. அல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? வாய் வச்சுட்டு கம்னு இல்லாம, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அதான் தீர்க்கதரிசிகிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே அல்லேலூயா சாப்பிட மாட்டேன். அத பாப்ப, பஞ்சம்லாம் ஒளிஞ்சு போய் ரிவைல் வரத பாப்ப, பிரவேசிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். 4 குஷ்டரோகியை கொண்டு எழுப்புதலை கொண்டு வந்துருவாரு கர்த்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவருக்கு 4 பேர் போதும் உலகத்தையே ரட்சிக்க. சமாரியாவை ரட்சிக்க 4 குஷ்டரோகிகள் போதும். அல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த 4 குஷ்டரோகிகள் மரணத்தையும் பாராம போய் இந்த சீரியன் ஆர்மியோடைய பாளையத்துல போய் இறங்கி பார்த்தா அங்க ஃபுட் இருக்கு, எடுத்துட்டு போய் குடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன நடந்ததுன்னு, அங்க பாளையத்துல ஃபுட் இருந்துச்சா, எல்லாரும் போய் ஜனங்கெல்லாம் பஞ்சம் அடிச்சு சாப்பாட பார்த்தா எப்படி பாய்வாங்க, பாஞ்சிட்டாங்க எல்லாம். இந்த பாயிற டைம்ல நம்ம கையிலாக கொடுத்து அவிசுவாசியா பேசின ஆளு இங்க இருக்காரு. 18வது வருஷம், இங்க 7ஆம் அதிகாரம் 18வது வருஷம். 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கு தரிசனம் அப்படியே நிறைவேற எலிசாவின் நாட்கள் இல்லையா. 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கப்படும். கரெக்டா சொல்றாரு. சமாரியால ஒளிமுக வாசல்ல தான் அந்த ஃபுட்டு கிடைக்குது. ஒளிமுக வாசல்ல விற்கப்படும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோட சொன்னதின் படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மெதித்ததினால் அவன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பார்த்தான், செத்து போயிட்டான். பிரவேசிக்கல, சாப்பிடல, பசியிலே செத்துட்டான். அல்லேலூயா. ஆமென். நீங்க அப்படி சாகக்கூடாது. அல்லேலூயா. எழுப்புதலை பாக்குறது இல்ல, பிரவேசி. மகிமையின் மேகம் நம்ம இந்திய தேசத்தை மூடுறத பாக்கணும். அல்லேலூயா. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த அக்கினி பற்றி எரியணும். எல்லாரும் கர்த்தரை தேடுகிறவளும் தியேட்டர்லாம் மூடணும். ஆமென். மால்லாம் மூடணும். எல்லா வியாபாரிகள்லாம் திவாலா போகணும். எல்லாம் பிரேயர் மீட்டிங்ல வந்து உட்காரணும். ஐபிஎல் மேட்ச்ல எவனும் இருக்க கூடாது. எல்லாம் வந்து கிரிக்கெட்டர்ஸ் முன்னிட்டு எல்லாம் பிரேயர் மீட்டிங்ல வந்து உட்காரணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? ஸ்கூல் இருக்காது, காலேஜ் இருக்காது, சின்ன பசங்க எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் தேவனை ஆராதித்து கொண்டிருப்பார், தேவனை துதிப்பார். ஆஸ்பெரியில நம்ம உயிரோடு இருக்கும் போதே நிறைய காரியங்கள் நடந்துச்சு இல்லையா. ஆஸ்பெரியில எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜான்ன்ற ஒரு பாஸ்டர் எழும்பி ஆஸ்பெரின்ற யூனிவர்சிட்டியில அமெரிக்கால பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஜப அக்கினி அப்படியே இறங்கி வந்துருச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஜப அக்கினி, அந்த இடத்துல ஜப அக்கினி. அந்த சர்ச்சுக்குள்ள போறதுக்கு கூட்டம், அந்த சர்ச் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்கு எல்லா ஜனங்களும் எல்லாம் நின்னு ஜபம் 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 எல்லாம் ஜபிக்க, அந்த சிந்தனை எல்லாம் ஜபிக்கிற சிந்தனையா மாறிடும். வேலை செய்யணும்ன்ற சிந்தனை இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம், ஜப சிந்தனையா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ஜபம் அது அப்படியே அணைஞ்சு போயிடும் மாதிரி ஐ ஃபீல் அது அணைஞ்சு போயிடுச்சு பாருங்க. அணைய விடக்கூடாது, அதை பற்றி எரிய பண்ணும். புரியுதா?
அது அப்படியே பற்றி எரியணும். ஜெபிக்க 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 அந்த ஜபம் அப்படியே சுவிசேஷ அக்கினியா மாறும். அல்லேலூயா. சுத்திகரிப்பு நடக்கும். ஆமென். அந்த 7 எழுப்புதல் இருக்கு இல்ல, 7 வகையான எழுப்புதல். அதை நான் முடிஞ்ச நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்றேன். சரிங்களா? இந்த 7 எழுப்புதலும் அப்படியே நடக்கணும். கடைசி எழுப்புதல் இந்த ஆராதனையின் எழுப்புதல், எல்லாம் வர்ஷிப் பண்ணுவாங்க தேவனை. அதான் பரலோகம். அல்லேலூயா. ஆமென். அது நடக்கும். ரபாஷா கதலவா, கண்களை மூடியப்பா தேசத்துல இந்த எழுப்புதல் அக்கினி வரணும். தூரா ஷடா தூரி படகதலபா. இந்த ஜூம் மீட்டிங்ல நீங்க கேட்கிற எழுப்புதலை குறித்ததான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணும்படிக்கு உங்களை ஏவணும். ஜபம் பண்ணும்படிக்கு உங்களை தூண்டி எழுப்பணும், தட்டி எழுப்பணும். அக்கினி மூல பண்ணணும். ரபாத்தோ ரேஷே கபலபா ராத்து ரிமிஷி டபா தூடமா தாராபாலாபா எழுப்புதலை எங்கள் வாஞ்சையாய் மாறட்டும். என் தேவனே, பற்றி எரிகிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள், ஜாமம் காத்து ஜபிக்கிறவர்கள், யுத்தம் பண்ணுகிற சந்ததி, தீர்க்க தரிசன வல்லமையை பெற்றுக்கொண்ட சந்ததிகள், மா தா டா பா தா டா கா தா லா பா சுவிசேஷம் சொல்லுகிற சந்ததிகள் எழும்பட்டும், எழும்பட்டும். மதிபிகிரி ஷிகபலபா ருக்கதுடி படகதட படகதர 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 படகதரபா. எழுப்புதலின் அக்கினி பொதூரே ஷே லேபுடாபா தூடாபாலாபா உஷடகதடபா லிபுடகதடபடகதடபடகதடபா ஏறி தீபிடிச்சு ஏறி சகல இருளின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், பார்வோனின் வல்லமைகள் மடங்கடிக்கப்பட்டது போல இதோ ஒரு மேகம் வனாந்திரத்துல எங்கள் பிதாக்கள் மேல அந்த மேகத்துக்கு அடியில அவங்க இருந்தது போல இதோ ஒரு மேகம் எங்களை சூழட்டும். மகிமையின் மேகம் எங்களை சூழட்டும். மறுரூபமாக்கும் தேவனே, மறுரூபமாக்கும். தோ ரா பா தா டா கா தா லா பா. வானம் திறக்கப்பட்டு ஒரு ஏணி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். அதில் ஏறு மகனே மகளே, அதனோடு கூட தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமானதை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லின தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறட்டும். ரேகா பாலா தூராமா டாராபா காலாபா. முத்திரை மோதிரத்தை பார்க்கிறேன். லேகாமு ரேகாடா காலா. அதிகாரம் பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள். I speak the fire. கேட்டுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலையும் அந்த தீர்க்கதரிசன வல்லமை, அந்த அதிகாரம் கட்டவிழ்க்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசுவாசிகள் மேல அதிகாரம், ஜனங்கள் மேல அதிகாரம், விக்கிரகத்தின் மேல அதிகாரம், தேசத்துல அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எப்படி எஸ்தர் திறப்புல நின்று ஜெபிக்கும் போது இதோ அந்த ராஜா ஒரு செங்கோலை நீட்டினான். இதோ அந்த நாட்கள்ல ராத்தாராவா சத்துரு மடங்கடிக்கப்பட்ட உடனே இதோ அந்த மோதிரம் மொத்தகாய் கைகளில் கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த அதிகாரம். தேசத்தின் அதிகாரத்தை கேட்டு வாங்கு, பிசாசின் மேல இருக்கிற அதிகாரத்தை கேட்டு வாங்கு. ரே கதடபா ரூபா டகதடபா லுமானா பூராமா ஷிடிகா டகதடபா கலபா. இந்த மோதிரத்தை பார்க்கிறேன். லேகே பூராபா ரௌகா தூராமா ஷடகதடபா கலபா. பிரான்ஸ் தேசத்துல கர்த்தருடைய எழுப்புதல் அக்கினி விழும் என்ற ஆவியான தீர்க்கதரிசனமாய் இதோ சொல்லுகிறார். ரூடா டபா கதலபா ஷிய ரேஃபில் டவர் ரிக்யூடா பௌட்டேரே நாகா தூராமா ஷடபலபா ருகுட கதட கதட பட கதடபா. பஞ்சத்தில் இருக்கிற பிரான்ஸ் தேசத்துல இதோ 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். பிரான்ஸ் தேசத்துல கர்த்தருடைய எழுப்புதல் அக்கினி வந்து விழ வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லே கா தோ டா ரு கா தா டபா. இந்த இடத்துல செயல்படுகிற வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் சோதோமின் பாவங்கள் எரிவதாக, எரிவதாக. ஜனங்கள் கீழ்படியிட்டோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்படியிட்டோம். மிஷினரிகளை அனுப்பும் தேவனே, மிஷினரிகளை அனுப்பும் பிரான்ஸ் தேசத்துல. ரேகே தூராமா எழுப்புதலே எங்கள் வாஞ்சையாய் மாறட்டும். எழுப்புதலே எங்கள் பேச்சாய் மாறட்டும், எங்கள் மூச்சாய் மாறட்டும். ரா தா டாபா. எழும்புகிற பெர்பத்தியானின் வல்லமைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். கீழ்ப்படிதல் வல்லமை செயல்படட்டும். ருபுட்டாரா ஷேத்துரி கேபுடாதா டபடகதலிபா ருமானா தூராமா ஷடகதடகதடபா. ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு கர்த்தர் ஒரு வேர்டை கொடுக்கறதை நான் பார்க்கிறேன். லேக் ஹலபா இதோ விரைவாய் எழுப்புதலை விரைவாய் நீ பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பா டாரா ஷே லேகா பாரா தோரி மீஷி ருகுது டுமாரா தோரே ஷேகடகதடகதலபடகதலபா ரேகு ரமாஷா டாராபடகதலபா. சகல கட்டுகள் உடையட்டும், சகல கட்டுகள் உடையட்டும் தேவனே. துதி கன மகிமெல்லாம் தருகிறேன். Jesus' name I pray. Amen.
நாட்கள்ல இப்பதான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இப்ப வந்த விசுவாசியா இருப்பாரு. அதுக்குள்ள தீர்க்கதரிசனம் இருப்பாரு. அதுக்குள்ள ஹீலிங் கிஃப்ட் ஆப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் இல்லையா? அந்த காலத்துல 10 வருஷம் 20 வருஷம் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் வரணும்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஜெப அக்கினி எல்லாம் ஊற்றப்படும். அந்த மாதிரி ஜெபிப்பாங்க எல்லாரும். அந்த ஜெப வேகம் இருக்கும். ஆனா ஃபாஸ்டா எழும்பிடுவாங்க பிள்ளைகள். நம்ம ஜூம் மீட்டிங்லயும் கூட ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. ஜாயின் பண்ற ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அளவு இல்லாமல் ஊற்றப்படும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதை விசுவாசித்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க அதை விசுவாசித்து அதை நீங்க விசுவாசிக்காம வசனத்தை கேட்டு போயிட்டீங்கன்னா வேஸ்ட். 9:30 டெய்லி வந்து பண்ற பிரசங்கங்கள் எல்லாம் வேஸ்ட். நான் பண்ற ஜபம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதை ஃபோக்கஸ் பண்ணி அதான் ரொம்ப இடுக்கமான வழி இல்லையா? இதுல 14 பேர் 12 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. இதுல எத்தனை பேர் அந்த இடுக்கமான வழியில பிரவேசிப்பீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க கேட்டவர்கள் விசுவாசிச்சு கேட்டு இந்த காரியங்களை நீங்கள் வெளுப்புதல் அக்கினிய மேல ஊத்துகன்னு ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த தீர்க்க தரிசன கிருபைகள், யோவான் ஸ்தானன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், மோசே மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் இல்லையா? எலிஷா மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் மேல ஊற்றப்பட்ட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.